இருந்தாலும் அது அல்லாஹு தாலாவுக்கு முரண்படாத அமைப்பில் எனக்கு இருக்க வேண்டும், அல்லாஹ் தீர்மானித்த முடிவுகள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா பெற்றுக்கொள்வதற்கென்றே ஒரு மூமினுக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் இஹ்லாஸ் என்ற ஆயுதம். அல்லாஹுக்காகவே இருத்தல் என்ற ஒரு அந்த இஹ்லாஸ் தான் அல்லாஹு தாலாவுடைய தீர்மானத்தை மனிதனுடைய தீர்மானத்தில் சரியான இடத்திற்கு கொண்டு வந்து வைப்பது, மனிதனுடைய தீர்மானங்களை சரியான இடத்திற்கு நகர்த்தி செல்வது, நாங்கள் செய்கின்ற அல்லாஹ்வோடு நடந்து கொள்கின்ற அந்த முறையிலே உள்ள இஹ்லாஸ் என்கின்ற அல்லாஹுக்காக என்று நாங்கள் நினைக்கின்ற அந்த ஒரு அம்சம்தான் மனிதனுடைய முடிவுகளை இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றது போன்று அமைத்து விடுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை, அல்லாஹுக்காக என்கின்ற ஒரு அம்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, முஃமினாக அந்த வாழ்க்கை இல்லாமல் ஒரு முஃமினாக வாழ்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறேன், 5 நேரம் தொழுகிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், zikr செய்கிறேன், பொது சேவைகள் செய்கிறேன், என்ன செய்தாலும் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுக்காக என்கின்ற எண்ணம் உறுதியாக காட்டுவதற்கல்ல, உள்ளத்திலே அடிமனதிலே உறுதியாக இல்லாது விட்டால் எந்த வகையிலும் அவர் செய்கின்ற எதிலும் பிரயோஜனம் கிடையாது. அவர் செய்கின்ற எதிலும் பிரயோஜனம் கிடையாது. இஹ்லாஸ் என்பது என்ன? ஒரு வேலையை நாங்கள் செய்ய போகிறோம், அது உலக விஷயமாக இருக்கலாம், மறுமையுடைய விஷயமாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம். இதில் அல்லாஹு தஆலா திருப்திப்படுவானா? இது செய்வதால் மறுமையில் எனக்கு ஏதாவது கூடுமா? இது செய்வதால் எனக்கு தண்டனை உண்டா என்பதை எல்லாம் பார்த்து எது அல்லாஹ்வுடைய விருப்பம், நாளை மறுமையில் எனக்கு எது கிடைக்கும், இந்த உலகத்தில் வர நஷ்டங்கள், லாபங்கள், பதவிகள், பட்டங்கள், பணம், ஆசை இவைகளை வைத்தல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே விசாரித்தால் எனக்கு இதில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் விசாரிக்கின்ற நேரத்தில் உனக்காகத்தான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அல்லாஹு தஆலா விடத்தில் நான் சொன்னால் அல்லாஹு தஆலா இதில் திருப்திப்படுவானா என்கின்ற கேள்விக்கு விடை தரும் முகமாகத்தான் ஒரு முஃமினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். அது அல்லாமல் சூழல் நெருக்கடிகளை வைத்து, அழுத்தங்களை வைத்து, அல்லது உலகியல் ரீதியான லாபங்களை வைத்து எந்த முடிவுகளையும் நாங்கள் எடுக்காமல், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மனிதன் 60 வருட காலம் வாழுவான் என்று சொன்னால் பகுத்தறிவில் சிந்திக்கக்கூடிய அந்த காலம் தொடக்க மரணிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுக்காக என்கின்ற அந்த சிந்தனையோடு வாழ்வதிலே உள்ள ஆரோக்கியமும் நிம்மதியும் வேறு எதிலுமே கிடையாது. சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய சரியான தீர்மானங்களை எங்களுக்கு இந்த உலகத்திலே எடுத்து தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிகோல். எது? இந்த இஹ்லாஸ் என்பது. சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அமல்களை இரண்டாக பிரித்து சொல்கிறார். குர்ஆனிலே அமல்களை இரண்டாக பிரித்து சொல்வதை பார்க்கிறோம். ஒன்று நாங்கள் செயல் ரீதியாக செய்யக்கூடிய அமல்கள், தொழுகை, நோன்பு, இவைகள் போன்ற அமல்கள். இன்னும் சிலவைகள் உள்ளத்தால் செய்கின்ற அமல்கள். என்ன? அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் நினைத்தல், அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் நினைத்தல், பொறாமை நினைக்காமல் இருத்தல், பொறாமைப்படாமல் இருத்தல். அதே போன்று அதாவது இது போன்று உள்ளத்தால் நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோமோ இந்த அமல்களை உள்ளத்தால் செய்கின்ற அமல்கள். தவக்குல் வைத்தல், அல்லாஹ்வை அச்சப்படல், அல்லாஹ்வை அதாவது அல்லாஹ்வுக்கு பணிதல், இதெல்லாம் உள்ளத்தால் செய்கின்ற அமல்கள். அதாவது உடல்களால் செய்கின்ற அமல்களை பார்க்கிறோம். இப்படி 2 விதமான அமல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த அமல்களிலே எது அல்லாஹ்விடத்திலே சிறந்த அமல் என்று பார்த்தால், எந்த அமல்களை எல்லாம் நாங்கள் உள்ளத்தால் செய்கிறோமோ அந்த அமல்கள் தான் மிகச் சிறந்த அமல் என்பதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் உடலால் செய்கின்ற அமல் இருக்கிறதே, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இவைகளுக்கெல்லாம் கட்டாயம் உள்ளம் இருக்க வேண்டும். உள்ளத்தால் ஒரு அமல் அதோடு இணைய வேண்டும். இஹ்லாஸ் என்கின்ற அமல். ஒருவர் தொழுகிறார், உள்ளத்திலே அவருக்கு இஹ்லாஸ் இல்லை என்றால், உள்ளத்தால் அவர் செய்ய வேண்டிய அமலான இஹ்லாஸ் அவரிடத்திலே இல்லை என்றால், அவர் காலம் முழுது தொழுதாலும் 60 வருடங்கள் தொழுதாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அந்த இஹ்லாஸ் என்பது முக்கியம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 18 வயதிலே 16 வயதிலே ஒருவர் இரவிலே மிக நல்ல முறையில் அல்லாஹ்வுக்கு தொழுதிருப்பார். 60 வயது 62 வயதிலே யாருக்காவது உபதேசம் செய்கின்ற பொழுது, நீங்கெல்லாம் என்ன தொழுகிறீங்க, அன்றைக்கெல்லாம் நாங்க எப்படி தொழுதுன்னு தெரியுமா, இதெல்லாம் தொழுகையா அப்படின்னு கேட்டாருன்னு வைங்களே, 60 வருஷத்துக்கு முந்தி செஞ்ச அமல் அல்லாஹ் தஆலா 60வது வருஷத்துல இல்லாம ஆக்கிடுவான். அப்ப ஏற்கனவே செஞ்ச அமல் தான், சரியான அமல் தான், இஹ்லாஸா தான் செஞ்சாரு. ஆனா அந்த இஹ்லாஸ் மரணிக்கின்ற வரைக்கும் உள்ளத்துல சரியாக இருக்கணும். அதுல ஒரு மாற்றம் வந்தால் எப்பயோ செஞ்ச அமல் எல்லாம் பாழாகிடும். அப்ப உடலால் செய்கின்ற அமலுக்கு உள்ளம் தேவை, உடலால் செய்கின்ற அமலுக்கு உள்ளம் தேவை. உள்ளத்தால் செய்கின்ற அமலுக்கு உடல் தேவை கிடையாது. உள்ளத்தால் செய்கின்ற அமலுக்கு உள்ள தேவை கிடையாது. அதனால் உள்ளத்து அமல்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஃபவைலுல் லில் முஸல்லீன்,
தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்லுகிறான். அது எப்படி வந்திருக்க வேண்டும்? மனித பார்வையிலே தொழாதவர்களுக்கு கேடுதான் என்று வந்திருக்க வேண்டும். தொழாதவர்களுக்கு கேடுதான். ஆனால் தொழாதவர்களுக்கு கேடுதான் குர்ஆனிலே வசனம் இல்லை. தொழுதவர்களுக்கு கேடுதான் ஒரு வசனம் இருக்கிறது. தொழுதவர்களுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்கள் தொழுகையிலே பராமுகமாக இருக்கிறார்கள். வல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் அல்லதீனஹும் யுராஊன், அதாவது மக்களுக்கு காட்ட வேண்டே தொழுகிறார்கள், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றே தொழுகிறார்கள். அவர் அதற்கான 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் ஒதுக்கி தொழுகிறார். இருந்தும் கூட எந்த நன்மையும் கிடையாது. தொழுதார் என்பதற்காக அல்லாஹ் கூலி வழங்கவில்லை, யாருக்காக தொழுதார் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா கூலி வழங்குகிறார். அல்லாஹ் தஆலா ஒரு அமலிலே இஹ்லாஸை கூடுதலாக எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது கலிமத்துன் தய்யிபத்துன் கைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா மன்னுன் அவ் அதா, அதாவது கவுலும் மஅரூஃபுன் கைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா மன்னுன் அவ் அதா, அதாவது கவுலுன் மஅரூஃப், நீங்கள் தர்மம் செய்து விட்டு அந்த ஆளுக்கு கொடுத்தேன் என்று சொல்வதை விட, இவ்வளவு கொடுத்து நீ இப்படி செய்றியே என்று நோவினைப்படுத்துவதை விட, கொடுக்காமல் நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவது மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கவுலும் மஅரூஃபுன் கைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா மன்னுன் அவ் அதா, அதாவது தர்மம் செய்யறதை விட, தர்மம் செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுவதை விட, அல்லது நோவடிக்கிற மாதிரி அதை சொல்லுவதை விட, தர்மம் செய்யாம நல்ல வார்த்தை சொல்றது இருக்குதானே, அது மிகவும் சிறந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அடிக்கடி லா துப்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, அதாவது நீங்கள் நோவினைப்படுத்துவதன் மூலமும் சொல்லி காட்டுவதன் மூலமும் செய்த தர்மங்களை வீணாக்கி கொள்ள வேண்டாம் என்று 2 பக்கங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர் கோடி தர்மம் செஞ்சிருப்பாரு, பெரிய பெரிய அளவுக்கு தர்மம் செஞ்சிருப்பாரு, ஆனால் உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லாத நேரத்துல அவ்வளவு பெரிய அமலையும் அல்லாஹ் எடுத்து விடுவதை பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய அமலையும் எடுத்து விடுவதை பார்க்கிறோம்.